பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் நல்லவர், இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதம் அதிசயமாக வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுத்தும். இந்த வேளையிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. அதிகமாய் என்னை மிதிக்கிறார்கள், அதிகமாய் என்னை தள்ளி விடுகிறார்கள், என்னை எழும்பவே விடுறதில்ல. நான் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு, நல்ல ஒரு தகுதியான ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர்றதுக்கு யாருமே விட மாட்டேங்கிறாங்கன்னு. ஈவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட நான் கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டு தேவ பலத்தில் எப்படியாவது நான் வாழணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு ஒரு பிரயாசம் எடுத்தாலும் அதுக்கும் எனக்கு அவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. இது உங்களுக்கு உலக ரீதியாக இருக்கலாம், மனுஷியத்தில் இருக்கலாம், பிசாசினால் இருக்கலாம், வேற எதுனாலையும் இருக்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்கானது. வாசிக்கிறேன். ஏசாயா 26:6. கால் அதை மிதிக்கும், சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த உலகத்துல எளிமையாய் சிறுமையாய் கருதப்படுறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கோபப்படக்கூடாது, எரிச்சலாகக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலைக்கும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை தரும்போது, ஆண்டவர் ஒரு உயரத்தை உங்களுக்கு கொண்டு வரும்போது, உங்க கால்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருந்த எல்லாவற்றையும் மிதித்து தள்ளிவிடும். அப்படிப்பட்ட பலத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருக்கு உண்மையா இருங்க, ஆண்டவருடைய பலத்தை சார்ந்திருங்க. எல்லா சூழ்நிலைக்கும் மனதார நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.